Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. எல்லாரும் சொல்லு, உண்மை உள்ளவரே. சொல்லுங்கள், உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. ஒரு விசை கூட, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே. சொல்லுவோம், நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. பாடுவோம், நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. கரங்களை சேர்ந்து உயர்த்தி உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே. சொல்லுவோம், உண்மை. சத்தமாய் நம்பிக்கையோடு, உண்மை உள்ளவரே, உண்மை. இயேசு ஒருவரே உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவரே, அவர் நம்பிக்கைக்கு உரியவர். உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே. ரெண்டு கைகளை வானத்திற்கு நேராய் உயர்த்தி உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உமை ஆராதி. சத்தமாய் உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உண்மை உள்ளவரே, சத்தமாய் நம்பத்தக்கவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே
ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை மூடி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை இயேசுவே, உம்மை இரட்சகரே, உம்மை சத்தமாய் பாடுவோம் என் ஆயுள் முடியும் வரை. ஹல்லேலூயா. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும் ஆண்டவரே, நாங்கள் நம்பத்தக்கவரே, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, ஆராதனைக்கு உரியவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு ஆராதனைக்கு உரியவர், இயேசு மகிமைக்கு பிதா. ஹல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய செயல்களினால், எங்களுடைய எண்ணங்களினால் உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். தடைகள் விலக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய ஆளுகை எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். நாம் சேர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நமக்கு தெரிந்த பாடல்களை பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். நமக்கு தெரிந்த பாடல், இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கலாம். எத்தனை பேர் சொல்லுவீர்கள், என் ஆயுள் முடியும் வரை நான் கர்த்தரை ஆராதிப்பேன்? அப்படி சொல்றாங்க. வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, என் ஆயுள் முடியும் வரை. சத்தமா சொல்லுங்க, என் ஆயுள் முடியும் வரை இயேசுவை ஆராதிப்பேன். ஆமென். கரம் தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கை கொண்டு வந்தவங்க எல்லா கரங்களை தட்டி இணைந்து பாடுவோம். ஆமென். உம்மை ஆராதிப்பே, பாடுவோம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, பாடுவோம். உம்மை சத்தமாய் உம்மை ஆராதிப்பேன், உம்மை உம்மை வாய்களை திறந்து பாடுங்க. உம்மை உம்மை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆமென், உம்மை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. சத்தமா என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரை
சொல்லுங்கள். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை சேர்ந்து பாடுவோம். என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் சத்தமாய் என் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வரும். என் நாட்கள், என் நாட்கள் எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க. என் ஜீவன் பிரியும் வரை ஜீவனை தந்த இயேசுவை ஆராதிப்பேன். எனக்கு சுவாசத்தை தந்தவரை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள், என் நாட்கள் உணர்ந்து சொல்லுங்கள். என் ஜீவன், என் சுவாசம் வழிவரை, என் சுவாசம் உம்மையே இயேசுவை, இயேசுவை என் கர்த்தரை, என் ஜீவனை, இரட்சகரை, மீட்பரை, ராஜாவை, இயேசுவை, கர்த்தரை, இரட்சகரை, என் தேவனை. சத்தமாய் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் சொல்லுவோம். என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே இயேசுவை, இயேசுவை ஆராதிப்பேன், இயேசுவை. நல்ல கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி இரட்சகரை மகிமைப்படுத்தி இயேசுவை மகிமைப்படுத்தி வாயை திறந்து சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் இயேசுவை மாத்திரமே ஆராதிப்பேன். எனக்கு ஜீவனை தந்த இரட்சகரை ஆராதிப்பேன், சர்வ வல்லமை உள்ளவரை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஓசை உள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம், என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆரா. அப்படி ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தி உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன், என் சுவாசம், என் சுவாசம் உம்மையே, உம்மையே இயேசுவை
இயேசுவை எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. கரங்களை உயர்த்தியே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை என் ஜீவன் எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே இருப்பே. ஆமென். சபை எரிந்து பிரகாசிக்க வேண்டும். குத்து விளக்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பிரகாசிக்கணும், இருளிலே பிரகாசிக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுவார், தேவனாகிய கர்த்தர் என் விளக்கை ஏற்றுகிறவராயிருக்கிறார். என் தேவன் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவராயிருக்கிறார். வெளிச்சமாக்கின தேவன் நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த பகல் வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, நானும் நீங்களும் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? எரிந்து கொண்டே இருப்பே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். எப்போதுமே ஆண்டவருக்கா பிரகாசிக்கணும். நம்ம வாழ்க்கையில நமக்காக அல்ல. என் ஜீவன் பிரியும் வரை உணர்ந்து சொல்லுவோம். எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை என் ஜீவன் எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பே. எனது விளக்கை எரியச் செய்தி இரவை பகலாக்கினே. எனது விளக்கை எரியச் செய்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு விசை கூட. எனது விளக்கை எரிய செய்தவர் கர்த்தர். சொல்லுவோம். எனது விளக்கை இரவை இனி திரும்ப சொல்லுங்க. எனது விளக்கை எனது எரிய இரவை இரவை இப்ப சொல்லுங்க. அப்படி 2 கரங்களை உயர்த்தி எரிந்து கொண்டிருப்பேன். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. ஓ எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும். சபையார் எல்லாரும் ஒரே மனதாய் முடிஞ்ச 2 கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தி சத்தமாய் எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை என் ஜீவன் எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீர்தானையா ஆறுதல்
நீர்தானையா. தூயவரே தூயவர் தூயவரே, குனிந்து தூக்கினீரே குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனா. உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க, அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்றி இருக்கிறதே. காருண்யத்தால் என்னை பெரியவனாக்கினீரே. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அல்லே ஒரபல ஷகதன மகதரனே லூயா. சபையார் இணைந்து பாடுவோம். அல்லே லூயா. அல்லே நெறிந்த நாளலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாமல் நம்மை எரிந்து பிரகாசிக்க செய்கிறவரை ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னுடைய விளக்கை ஏற்றுகிறவரே, என் இருளை வெளிச்சமாக்குகிறவரே, உமக்காக பிரகாசிக்க எனக்கு கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. எவ்வளவோ பேர் என் விளக்கை அணைத்து போட வகை தேடினார்கள். நான் பிரகாசிக்க கூடாது என்று என்னுடைய உயர்வுக்கு தடையா இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் என்னை பிரகாசிக்க செய்து அழகு பார்க்கிறவரே, நல்ல கைகளை தட்டி உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவர்களாக மாற்றி இருக்கிறதே. ஓரபல ஷகதன மகதரலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்கள்? அவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அதான் சபை, அதுதான் வந்திருக்கிறோம், கூடி துதிப்பதற்காக, ஒரு மனமாய் துதிக்கத்தக்கதாக. எத்தனை பேர் ஆண்டவர் ஒரு மனதா துதிக்க வந்திருக்கிறீங்க? ஆமென். ஒரு மனம், அது நறுமணம். ஒரு மனதோடு நாம் செய்கிற ஆராதனையை கர்த்தர் சுகந்த வாசனையாய், ஒரு சபையா, ஆமென், தனியா ஆராதிக்கணும், தனியா ஜெபம் பண்ணணும், ஆனா சபையாய் கூடி ஆராதிப்பதில் கர்த்தர் இன்னும் பிரியப்படுறார். அல்லேலூயா ஆமென். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஆண்டுடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. கர்த்தருடைய பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்கள், 7 ஆவியை உடையவர், 7 தூதர்களை, 7 நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தி இருக்கிறவர், நிலையங்கி தரித்தவராய் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரதான மெய்ப்பர், பிரதான ஆசாரியர் நம்மை கண்காணிக்கிறார். அவரைத்தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆராதனை இந்த உலகத்திற்கு உரியவது அல்ல, நம்முடைய ஆராதனை நித்தியத்திற்கு உரியது. ஆமென் சொல்லுங்கள். நல்ல கைத்தட்டி இணைந்து சத்தத்தை உயர்த்தி இணைந்து பாடலாம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் நடுவில் எழுந்தருளும். இணைந்து பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை உணர்ந்து ஆராதிக்க விரும்புறீங்க? ஆமே. பாட்டு தெரிகிறதுனால பாடக்கூடாது, சத்தத்தை உயர்த்தி உணர்ந்து கருத்தோடு பாடணும். ஆமே. ஆண்டவர் அதில் மகிமைப்படுவார். இணைந்து பாடலாமா? கரம் தட்டி உற்சாகத்தோடு பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே
கர்த்தாவே எழுந்தருளும். நல்ல கரங்களை தட்டி பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே சத்தமாய் சேர்ந்து பாடுவோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே எல்லாரும் இணைந்து பாடுவோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. சேர்ந்து பாடுவோம். உம்மை போல் ஒரு தெய்வம், சர்வ சிருஷ்டிகரே, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், நல்ல சத்தமாய் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒன்றாக துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென். துதிக்கிறோம், ஆமென். ஒன்றாக அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே சத்தமாய் இணைந்து பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் கர்த்தாவே, கர்த்தாவே. சபையார் எல்லாம் சத்தத்தை உயர்த்தியே துதிக்கிறோம். பாடுவோம் சத்தமாய் ஒரு மனதோடு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். உம்மை போல வேறு தெய்வம் இல்லையே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம் ஒரு விஷயம் கூட. உம்மை போல, உம்மை யாரை தெரியுமா ஆராதிக்கிறோம்? அகிலத்தையும் படைத்தவர், சர்வ சிருஷ்டிகர் இயேசு கிறிஸ்துவை சொல்லுவோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ. கரங்களை உயர்த்தியே துதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஆமென், ஆமென். துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். இயேசுவே. ஆமென். துதிக்கிறோம். கூடி துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால்
அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். இது எதினால் நீர் என்னோடு தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நான் விசேஷமானவன், தேவ கிருபை என் கூட இருக்கிறதுனால நான் விசேஷமானவன். ஆமென். ஒவ்வொரு நாளும் விலகாத மேகமாக, ஒவ்வொரு நாளும் என்னை விட்டு பிரியாத அக்கினி ஸ்தம்பமாக எனக்கு முன் செல்லுகிறார் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல். என் வாழ்க்கையில் வந்த தடையெல்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா கர்த்தர் எனக்கு முன்னால இருந்ததுனால. அல்லேலூயா. எனக்கு எதிராக யுத்தம் பண்ணினவர்களை எப்படி நான் மேற்கொண்டேன் அப்படி என்றால் கர்த்தர் என் கூட இருந்ததுனால. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதி, எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. நல்லா சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமா எங்களோடு பாடுங்கள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். நல்லா கைத்தட்டி இணைந்து பாடலாம். பின்னால வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாரும் கைத்தட்டி சத்தமாய் ஹல்லேலூயா, ஆமென். பிள்ளைங்களை கைத்தட்டி பாடலாம் சேர்ந்து. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் சத்தமாய் கை தட்டி பாடுவோம். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். நல்ல கைத்தட்டி தேவா, தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம். எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு ஆமென். எதினால் இது எதினால் நீர் என்னோடு. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும். சொல்லுவோம் சேர்ந்து, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் இந்த பகல் வேளையில கூட ஏங்கி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் சமாதானம். ஆமென். என் ஏக்கமெல்லாம் ஆமென்.
சேர்ந்து பாடுவோம். தேவா நான் ஏதேனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதேனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் சொல்லுவோம் சத்தமாய் நீர் என்னோடு. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் ஆமென், பாசமுள்ள மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. பாடுவோம். ஆஹா என் தேவன் ஆமென். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. பாடுவோம் சேர்ந்து. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல, சத்தமா கரங்களை தட்டி ஆமென். ஆஹா என் தேவன் தந்தாரே தேவல ஷகதர மகதர பலபா. சொல்லுங்க. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. மாறாவின் நீரை தேனா. எல்லா கசப்பின் அனுபவங்கள் மாறுகிறது, மாறாவின் அனுபவங்கள் மாறுகிறது. சொல்லுவோம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் நல்ல கரங்களை தட்டி மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிறவர், மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிறவர், கசப்பான வாழ்க்கையை மாற்றுகிறவர், நகோமியுடைய கசப்பை மாற்றினவர் இந்த பகல் வேளையிலே நம்முடைய கசப்பான அனுபவங்களை மாற்றுகிறார். ஆமென். தித்திப்பாய் மாற்றுகிறார். ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னை கர்த்தர் அலங்கரிக்க விரும்புகிறார், உன்னை கர்த்தர் பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்துல நிரம்பி கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. பார்க்கலாம். இருள் நிறைந்த உலகத்துல கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை பிரகாசிக்க செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. மங்காத அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பி வழி நடத்துகிற தேவன். ஆமென். மாறாவின் கசப்புகளை மாற்றுகிற தேவன், உன் ஏக்கங்களை உன் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். அவர் உன் கூட இருக்கிறார், அவர் உன் கூட வருகிறார். நீ தனியாக இல்ல, கர்த்தர் உன்னை தனியாக விடல. தேவ இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களை நடத்துகிறது. கர்த்தருடைய தயவுள்ள கரம், கர்த்தருடைய நன்மை செய்கிற கரம், கர்த்தருடைய பாதுகாக்கிற கரம், கர்த்தருடைய ரட்சிப்பின் கரம், கர்த்தருடைய நடத்துதல் உங்கள் மேல இருக்கிறபடியால் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரேபலா ஷகதரபா ரே பலகதனம ஷகதர பலகதனம கதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம் என்றால் நாம் இரக்கம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். நாம் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட, ஆண்டவரே நான் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். பொய்யை களைந்து, வீண் சிந்தைகளை வெறுத்து, அக்கிரம சிந்தை, தவறான பார்வை, தவறான பழக்கம்,
அந்தரங்க வாழ்க்கையில் தூய்மை இல்லாத நிலை, இவைகளெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த பகல் வேளையில் உன்னை சுத்திகரிக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் அர்ப்பணிப்பீர்கள்? ஆண்டவர், என்மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே, என்மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே, நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் உமக்கு தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் வேற யாருக்கு விரோதமா பாவம் செய்யல, உமக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கிறேன், என் சரீரத்தையும் தீட்டுப்படுத்தி இருக்கிறேன். ரட்சணியின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா. நிலைவரமான ஆவி என்னை நிரப்பட்டும். அப்படி 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு இந்த வரிகளை சொல்லுவீர்களா? ஆண்டவர் நம்மை பலப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? இயேசுவே என் தெய்வமே, என் மேல். தேவாலயத்தில் வந்து நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அது நடந்தது, இது நடந்தது அப்படின்னு சொல்றவனை விட ஒரு மனுஷன் ஆயக்காரன் தூரத்துல நின்று பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னானே, அவன்தான் தன்னுடைய வீட்டிற்கு நீதிமானாக சென்றான். இந்த இடத்துல உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் என்று யார் யார் உண்மையா கேட்கிறீங்களோ, நான் சொல்லுவேன், இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். பாவங்களை அறிக்கையிடுவது தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது, நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. கண்களை மூடி முடிஞ்ச 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே. உணர்ந்து சொல்லுங்கள், என்னை மன்னியும். சபையாராக அர்ப்பணிப்போடு சொல்லலாம், இயேசுவே இயேசுவே என் தெய்வமே, எங்கள் மேல் என் மேல் மனம் இறங்கும், எங்கள் குடும்பங்கள் மேலே. இயேசுவே என் தெய்வமே, எங்கள் மேலே என் மேல் மனம் இறங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். வல்லமை இழந்தேன் ஐயா, வல்லமை இழந்தேன் ஐயா. கைகளை உயர்த்தியே என்னை மன்னியும். அழுகையோடு கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேலே என் மேல் மனம். இயேசுவே இயேசுவே. சபையார்
எங்கள் குடும்பங்கள் மேலே துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு உம்மை நினையாமல் தூர போனேன். உம்மை நினையாமல் தூர போனேன். என்னை மன்னியும். சத்தமாய் கரங்களை உயர்த்தியே இந்த ஒரு விசை எங்களை மன்னியும் ஆண்டவரே. என்னை மன்னியும். இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே. இந்த ஒரு விசை. சபையாய் கைகளை உயர்த்தியே இயேசுவே. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த பகல் வேளை நன்மையானவைகளை பேசுகிற கர்த்தருடைய இரத்தம் உண்மையாய் கதறுகிற, பரிசுத்தத்திற்காய் கதறுகிற, பாவ பாரத்தோடு ஏங்குகிற ஆண்டவரே என் அக்கிரமங்களை மன்னியும் என்று உண்மையாய் சொல்லுகிற ஒவ்வொரு இருதய கரைகளை மாற்றுகிறது. சொல்லுவோம் இயேசுவே எங்கள் மேலே என் முள்முடி தாங்கி முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி முள்முடி நீர் எனக்காக பலியானி. உணர்ந்து உண்மையாய் நீர் எனக்காக பலியானி. உங்க இரத்தத்தால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி இயேசுவே உங்க இரத்தத்தால். ஒரு விசை கூட சொல்லுங்க. கைகளை உயர்த்தி உங்க இரத்தத்தால். உங்க இரத்தத்தால் கழுவி விடும். உம் இரத்தத்தால் உம் இரத்தத்தால். இயேசுவே இயேசுவே என் தெய்வமே எங்கள் மேலே என் மேல். இயேசுவே இயேசுவே மனம் இறங்கும். ஹalleluya 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 ஹalleluya. கைகளை உயர்த்தி அசைத்தே ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த உள்ள வல்லமை சபையை நிரப்புகிறபடியால் நல்ல கைகளை தட்டி அநேகருடைய குற்ற மனசாட்சியை கர்த்தர் இந்த பகல் வேளையில மாற்றி கொண்டிருக்கிறார். அநேகருடைய குற்ற மனசாட்சியை மாற்றி கொண்டிருக்கிறார். பல நாட்களாக, பல மாதங்களாக, ஒரு சிலருக்கு பல வருடங்களாக இருந்த குற்ற மனசாட்சி இந்த பகல் வேளை அந்த கரை நீங்குகிறது. அந்த கரை நீங்குகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் தருகிறார். ஆமென் ஆமென் ஆமென். வெற்றி பெற்றவனாய், ஜெயம் பெற்றவனாய் நல்ல கையை தட்டி ஓசையுள்ள கைத்தாளங்களோடு இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். எங்கள் மேல் மனம் இறங்கும்.
எங்கள் குடும்பங்கள் மனம் இறங்கும். கரங்களை உயர்த்தி கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் கிருபையாய் நடத்தினாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 2 கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். சத்தமா நன்றி இயேசுவே. வர வாரம் முழுவதும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி, குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சரீர சுகத்தை கொடுக்கும்படி எல்லா கைகளை உயர்த்தி எங்கள் விசுவாச குடும்பங்களின் எல்லைகளில் உடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. வெளிநாடுகள் வெளியூர்களில் படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் இருக்கிற எங்கள் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சேதங்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அகால மரணங்கள் வராமல் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. விபத்துகள் நேரிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலைக்கு போகும்போது, தொழில்களுக்கு செல்லும் போது, வீடுகளில் இருக்கும்போது, பிரயாணப்படும் போது எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு எங்கள் குடும்பங்கள் மேல நிறைவா இருக்கட்டும். சுக செய்தி, நல்ல செய்தி, ஆண்டவரே ஆரோக்கியத்தின் செய்தி ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட ஆண்டவர் எங்கள் குடும்பங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். ஆண்டவரே தடைகள் எல்லாம் மாறட்டும். இந்த நாளிலே ஆராதனைக்கு வர முடியாம ஆண்டவர் வீடுகளில் வியாதிகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. ஆண்டவர் வயதானவர்களை பலப்படுத்துங்க. சகோதர சகோதரிகளை பலப்படுத்துங்க. பிள்ளைகளை பலப்படுத்துங்க. நாம உயர்த்தப்பட்டிருக்க ஜெபம் பண்ற ஆண்டவரே, அப்படியே நம்முடைய சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் 2 கரங்களை உயர்த்தி மேற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும், ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு பகுதிகளும், ஒவ்வொரு கிராமங்களும் இயேசுவின் நாமம் மகிமைக்கென்று கர்த்தரே தெய்வம் என்ற நாவுகள் அறிக்கை பண்ணும்படி ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் பகுதியை சுற்றிலும் உண்டாகத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆளுகை எங்கள் குடும்பங்கள் மேல நிறைவா இருக்க ஜெபம் பண்ற ஆண்டவரே, உடைய சுத்தம் வெளிப்பட ஜெபிக்கிறோம். தடைகள் விலகட்டும். நன்றி சொல்லுகிறோம். கடந்த சில மாதங்களாக நம்முடைய சபையில் நடைபெற்று வந்த கட்டுமான பணிகளை கர்த்தர் நேர்த்தியாய் நமக்கு முடித்து தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி எல்லாம் 2 கையை உயர்த்தி, சின்ன பிள்ளைங்க கூட கை உயர்த்தணும். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? நம்ம சபைக்கு நம்ம ஆராதிக்கிற இந்த கட்டடத்தில் ஆண்டவர் கிருபையாய் இறங்கி தேவைகளை சந்தித்ததற்காய் எல்லாம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, எங்களை ஒரு நாள் நீ தள்ளாட விடல ஆண்டவரே, எங்களை தலகுனிய விடல ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி நடத்தினீர். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்கிற வசனத்தின்படி வருகிற நாட்களில் கர்த்தர் ஊழியங்களில் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். தேவரீர் தொடர்ந்து எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறோம். இது நம்முடைய ஜெப நேரம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். வேண்டுதல்களோடு, கண்ணீர்களோடு, பாரங்களோடு, கஷ்டங்களோடு, தேவைகள் மத்தியில் ஒருவேளை இந்த இடத்துல நீங்க இருக்கலாம். சத்துருடைய போராட்டங்களோடு, தடைகள் மத்தியில் முன்னேற முடியாம இக்கட்டான நிலைமையில் இந்த வார்த்தைகளை நீங்க கவனிச்சுட்டு இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாய் உங்கள் நடுவில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் உங்களை அடக்க நினைக்கிற அடக்கும் முறைகளுக்கு ஆண்டவர் இந்த நாளில் ஆமென் ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். பைபிள் சொல்கிறது, சமுத்திரத்தின் அலைகள், சமுத்திரத்தின் பெருமைகளை கூட கர்த்தர் அடக்குகிறார். சமுத்திரத்தின் பெருமைகளை கூட கர்த்தர் அடக்குகிறார். உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற பெருமையா எதிர்த்து நிற்கிற சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் இந்த பகல் வேளையில் அந்த ஜபத்தில் அடக்க விரும்புகிறார். காற்றே இறையாதே, கடலை அமைதலாயிரு என்று சொன்ன ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். ஜபிக்க ஆரம்பிக்கலாமா? மன விருப்பங்களை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துகிற நேரம். உங்கள் குற்றங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் இந்த நாளில் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. நிச்சயமாய் நீங்கள் ஜபிக்கிற ஜபங்களுக்கு வல்லமை உண்டு. எல்லார் வாய்களை திறந்து ஜபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம். இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. சத்தமா இந்த சத்தம் போதாது. ஜபிக்கிறதுக்கு இந்த சத்தம் போதாது. உன் சத்தத்தை சத்தமிட்டு கூப்பிடு என்று ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. சத்தமிட்டு கூப்பிடு. அடக்கி கொள்ளாதே.
அடக்கிக் கொள்ளாதே, அடக்கிக் கொள்ளாதே. எசேக்கியா ராஜா தன்னுடைய 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 பெரிய வியாதியின் மத்தியில அவன் சுவர்புறமாய் திரும்பி அவன் ஜெபம் பண்ணனான். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை ரட்சியும். இந்த பொல்லாத வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். இந்த பொல்லாத வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும், விடுதலையை தாரும், விடுதலையை தாரும் என்று ஜெபம் பண்ண போது ஆண்டவர் அவன் விண்ணப்பத்தை கேட்டார். அவன் கண்ணீரை கண்டார், அவன் கண்ணீரை கண்டார். இந்த பகல் வேளையில ஜெபிக்கிற உன் கண்ணீரை, ஜெபிக்கிற உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறார். எசேக்கியாவுடைய ஆயுஷின் 15 வருடத்தை கூட்டின ஆண்டவர் ஆயுஷ் நாட்களெல்லாம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. வியாதியின் மத்தியில் வந்திருக்கிறாயா? உன் குடும்பத்தில் வியாதிப்பட்டவங்க இருக்கிறாங்களா? தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறியா? கர்த்தர் தன்னுடைய ஆலயத்திலிருந்து உங்க ஜெபத்தை கேட்கிறார். ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்றேன். நல்ல கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்கிறதுக்கு இந்த சத்தம் போதாது, நீங்க சத்தமிட்டு கூப்பிடணும், சத்தமிட்டு கூப்பிடணும். இருதயத்திலிருந்து வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கும் போது விடுதலை. ஏதோ வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. இந்த நாள் ஆலயத்துக்கு நான் போனேன், இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் தேவ வல்லமை உங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும். பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக, கணவருடைய ரட்சிப்பிற்காக தொடர்ந்து ஜெபிக்கிற உன் காரியத்துல கர்த்தர் ஒரு மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். நல்ல கைகளை தட்டி இயேசுவே, இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை வெறுத்து விடவில்லை. உலகம் உங்களை வெறுக்கலாம், ஆனால் உங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களை வெறுக்கவில்லை. வியாதிப்பட்ட இடத்துல உங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. இங்க இருக்கிற ஒருத்தர் கூட திரும்ப சும்மா போக கூடாது. இயேசுவின் நாமத்தினால் அற்புத விடுதலையை சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் பெற்றவர்களா செல்லணும். நிரந்தரமான ஒரு வேலைக்காய் ஜெபிக்கிறவருடைய காரியத்தில் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். தொழில்களில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை அனுகிரகம் பண்ணுகிறார். என் தேவன், என் தேவன் உங்களுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்யத்தான் போறாரு. நம்பி ஜெபம் பண்ணுங்க, நம்பி ஜெபம் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியத்தில் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அடைபட்டிருக்கிற கர்ப்பத்தை கர்த்தர் திறக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். மலடி என்று சொல்லப்பட்டவளுக்கு இது 6வது மாதம் என்று சொன்ன வார்த்தை இருக்கிறது அல்லவா? இந்த வருடத்தில் அப்படிப்பட்ட அற்புதத்தை என் தேவன் செய்ய போகிறார். உன் குறைவின் நிமித்தம் ஒருவேளை இந்த உலகம் உனக்கு ஒரு பட்ட பேரை வச்சிருக்கலாம். அந்த பேரை மாத்திட்டு கர்த்தர் உன் சில புதிய நாமத்தை தருகிறார். நல்ல கையை தட்டி இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணுகிறார். உங்கள் கவலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஜெபத்திற்கு வலிமை இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க 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 பரலோகத்திலிருந்து விடுதலை கர்த்தர் அனுப்புகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஜெபங்களை நீர் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, அவங்க சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு நபருக்கா நான் ஜெபம் பண்றேன்ப்பா. சின்ன பிள்ளைங்களிருந்து பெரியவங்க வரையிலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நல்ல ஞானத்தை கொடுங்க. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படிக்கிற உணர்வை கொடுங்க. எங்க வாலிப பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்றேன். வாலிப பிள்ளைகள் உமக்கு பயந்து வாழ கிருபை கொடுங்க. எதிர்காலங்கள், பிள்ளையுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். குடும்பத்தை நடத்துகிற சகோதரிகள், சகோதரர்கள், வேலை செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், அரசு நிறுவனங்களில் வேலை பார்க்கிறவர்கள், தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கிறவங்க, தினக்கூலிகளாக வேலை பார்க்கிறவங்க, எல்லாருடைய கையின் பிரயாசங்களும் என் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இவைகளை எல்லாம் கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக நல்ல கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரை உயர்த்துவோம். சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்.
பெரியவர். இயேசுவே இயேசுவே. கண்களை மூடி இப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களோடு பேசும் அப்பா. சொல்லுங்க, எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லையே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. சத்தமாய் சொல்லுவோம், ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே. சொல்லுவோம், நீரே. கரங்களை உயர்த்தி, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடா. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், வாசம் செய்பவரே. கரங்களை உயர்த்தி, நீரே நீரே பரிசுத்த தெய்வம். ஓ நீரே பரிசுத்த தெய்வம், நீரே மாத்திரமே தெய்வமே, நீரே மாத்திரமே. சபையார் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த. இயேசுவே பரிசுத்த. நீரே நீரே மாத்திரமே நீரே. மாத்திரமே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவே நீர் பரிசுத்த, இயேசுவே நீர் உயர்ந்தவர், இயேசுவே நீர் சிறந்தவர், இயேசுவே நீர் பெரியவர். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை வேகமாய் கர்த்தருடைய கிருபையினால் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கடந்த 2 மாதங்களாகவே ஆண்டுடைய கிருபையினால் ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு கர்த்தர் யோவானை கொண்டு எழுதி அனுப்ப சொன்ன காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 6 சபைகளை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு கடைசி சபை லவோதிக்கேயா என்கிற சபை குறித்து தியானிக்க போகிறோம். என்ன சபை பேர் சொன்ன? எப்படி? ஏதோ கேட்குது, சத்தமா சொல்லுங்க. இந்த ஒரு பேர் தான் வாயில நுழையலை. ஆமா, கஷ்டமா இருக்கு. என்ன பேரு? லபோ இல்ல லவோ, லபோதிக்கேயா இல்ல லவோதிக்கேயா. ஆமென். சரி, இந்த சபை பேரெல்லாம் வச்சுட்டு வருதுல்ல. இந்த சபை எப்படி இந்த பேர் வருதுன்னா அந்த இடத்துக்கு பேர். ஆமா, இப்போ ஆண்டவர் நம்முடைய சர்ச்சை எப்படி பார்ப்பார் அப்படின்னா, முட்டம் இந்த பகுதிக்கு பேரை சொல்லி பார்ப்பார். இந்த பகுதியில் ஆராதிக்கிற சபை முட்டம் சபை, அவ்வளோதான். லவோதிக்கேயா என்கிற இடத்தில் இருந்த அந்த சபையை குறித்து இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பேசுவார். இந்த காலகட்டத்திலும் நம்முடைய வாழ்க்கையில்
சமகாலத்தில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையுடைய காரியங்களில் ஏதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இருந்தால் நாம் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார். 7 சபைகளில் 5 சபைகளை குறித்து கர்த்தர் வேதனைப்படுகிறார். எபேசு, பெர்கமு, தியத்திரா, சர்தை, இன்னொன்று லவோதிக்கியா. ஆனால் 2 சபைகளை குறித்து கர்த்தர் மேன்மை பாராட்டுகிறார். ஒன்று சிமிர்னா, இன்னொன்று பிலதெல்பியா. நீ பார்த்தீங்கன்னா அந்த 2 சபை தான் இருக்கிறதுலே கம்பேரிட்டிவ்லி மற்ற சபைகளை விட சின்ன சபை. அந்த கொஞ்சம் பலத்திலும் உண்மையா இருந்த பிலதெல்பியா சபைக்கு திறந்த வாசல் தருவேன்னு சொன்னாரு. உன்னை எதிர்த்தவர்கள், உன்னை பரியாசம் பண்ணவங்க எல்லாம் உன் பாதத்தில் வந்து விழுவாங்க. நான் உன்கிட்ட அன்பா இருக்கிறத அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். சிமிர்னா சபைக்கு சொல்லும்போது சொல்லுவாரு, நீ படுற உபத்திரவம் எனக்கு தெரியுது, நீ படுற பாடு எனக்கு தெரியுது, அவமானம் எனக்கு தெரியுது, அதில் கூட நீ உண்மையாயிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டுரு. இந்த எல்லா சபைகளுக்கும் எழுதும்போது எந்த நோக்கத்தோடு எழுதுறார் கர்த்தர் அப்படின்னா, சபையை சேர்த்துக்கொள்ள நான் சீக்கிரம் வரப்போறேன். அல்லேலூயா, மாரநாதா, சீக்கிரம் வாரும். எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமா வாரும் ஆண்டவரே. ஆமென். இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபைகளுக்கு கர்த்தர் பேசுகிறார். லவோதிக்கியா சபைக்கு அவர் எழுதும்போது 14வது வசனத்தில், நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் சத்தியம் உள்ளவர். சத்தியத்தை இந்த பூமிக்கு அறிவிக்க வந்தவர். சத்தியத்தை அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னவர். உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும். சத்தியத்தை சாட்சியாய் அறிவிக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் இன்னும் சொல்றாரு, தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆண்டுடைய ஒரு நாமம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் எப்படி சொல்லுவோம்? ஆமேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஆக கடவுது அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய பேரே அதுதான், ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வரி அழகா எழுதுது. இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற இயேசு யாருன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னால வந்து பிறந்தவர் இல்லை. ஹலோ, 2000 வருஷத்துக்கு முன்னால வந்து பிறந்த குழந்தை கிடையாது இயேசு. பைபிள் தெளிவா சொல்லுது இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர். நீங்க யோவான் 1வது அதிகாரத்தில் முதல் பகுதியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக தன்மையும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை சிருஷ்டித்த விதங்களும் எழுதப்பட்டிருக்கும். கவனிங்க. சிலர் சொல்லுவாங்க, அறியாமல் அவரா 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தவர். அப்ப அதுக்கு முன்னால ஒரு தெய்வம் இருந்தார்ல, அது யாரு? பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்துவை குறித்து, சகலமும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது, அவராலே அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிக்கப்பட்டது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. யோவான் 1வது அதிகாரம் சொல்லுதா, சகலமும் 3வது வசனம், அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 1வது வசனம், அவர் எங்க இருந்திருக்கிறாரு? அதான் சிருஷ்டிப்புக்கு ஆதியில் இருந்தவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போ கவனிங்க, நம்ம ஆண்டவர் ஆதியிலிருந்து மாத்திரமல்ல, அவர் அனாதி தேவனா இருக்கிறார். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. சொல்லுங்கள், ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. அகிலத்தை ஒரே ஒரு வார்த்தையாலே, அகிலத்தை ஒரே ஒரு
வார்த்தையாலே உண்டாக்கின என் தெய்வமே ராஜாதி ராஜாவே, நாமம் மகத்துவமானதே. நீரில்லாமல் இந்த உலகத்திலே அணுவேதும் அசையாதையா. நீரில்லாமல் இந்த உலகத்திலே அணுவேதும் அசையாதையா. சில வருடங்களுக்கு முன்பாக இந்த பாடலை கர்த்தர் எனக்கு கிருபையா கொடுத்தார். கவனிங்க, அவர் இல்லாமல் இந்த பூமியில அணு கூட, அணுன்னா என்ன தெரியுமா? அணுகுண்டுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏதோ ஒரு பெரிய குண்டு அப்படின்னு நினைக்கிறோம். அணுதான் இருக்கிறதுலே என்னது சொல்லுங்க, சின்னது. அது கூட கர்த்தர் தெரியாம அசையாது. அவர் அகிலத்தையும் சிருஷ்டித்தவர். இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுது. கொலோசியருக்கு எழுத நிருபத்தை நீங்க படிச்சு பார்த்தா இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தெய்வீக தன்மை எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தான் சிருஷ்டிகர் என்று ஆணித்தரமாய் பவுல் கொலோசியருக்கு எழுதுவார். அவர்தான் வல்லமை உள்ள தேவன். அவர் அநாதி தேவன். அவருக்கு முடிவும் இல்லை, தொடக்கமும் இல்லை. அந்த ஆண்டவர் தான் லவோதிக்கேயா சபைக்கு எழுதுறாரு கடிதத்தை. என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் கிரியைகளை, நீங்க எந்த கடிதத்தை 7 கடிதத்தை நம்ம படிச்சோம், எல்லா காரியத்திலும் தொடங்க எப்படி எழுதும் தெரியுமா? உன் கிரியைகளை அறிந்திருக்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கிரியையை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. சொல்றீங்களா ஐயா? உங்க கிரியைகளை எல்லாம் தெரியும். நீ நல்லது செஞ்ச லவோதிக்கேயாவுக்கு எழுதுறாரு, பிலதெல்பியாவுக்கு எழுதுறாரு. பிலதெல்பியாவுக்கு எந்த கிரியைகள் அறிஞ்சிருந்தாருன்னா, பிலதெல்பியா செஞ்ச நல்ல கிரியை அறிஞ்சிருந்தார். நல்ல கிரியையும் கர்த்தருக்கு தெரியும், கெட்ட கிரியையும் தெரியும். சபைக்குள்ள வந்து நீ தூங்குறதும் கர்த்தருக்கு தெரியும் இல்ல? ஆமா, சிலர் கண்ணு திறந்தே தூங்குவாங்க. பவுல் சொல்லுவார்ல, நம் 3ஆம் வானம் மட்டும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டுறது. அதெல்லாம் வேண்டாம். இங்க இருக்கும்போது இங்கேயே இருப்போம். ஆண்டவர் கொண்டு போகும்போது அப்படியே நாமும் பறந்து போகலாம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, இங்க லவோதிக்கேயா சபைக்கு சொல்ற உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் எப்படி இருக்கும்? நலமா இருக்கும். ஒன்னு குளிராயிரு, இல்ல சூடாயிரு. இது ரெண்டும் கெட்ட நிலைமையில இருந்தா சரியில்லை. 16வது வசனம், இப்படி நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிறதுனால உன்னை என் வாயிலிருந்து என்ன பண்ணிடுவேன்? வமிட் பண்ணிடுவேன்றார். எப்படிப்பட்ட வார்த்தை யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்னன்னா, உன்னை என்னால ஜீரணிக்கவே முடியலடா. நீ செய்யற காரியத்தை பார்த்தா என்னால கிரகிக்கவே முடியல. ஜீரணமே ஆகல. ஜீரணம் ஆகலன்னா தான் என்ன ஆகும் சொல்லுங்க? வாந்தி வரும். ஜீரணமே ஆக மாட்டுது. நீ உன் காரியத்தை பார்க்கிறேன், உன் காரியம் எல்லாம் அறிஞ்சிருக்கிற, நீ வந்து குளிரம் இல்லாம இருக்கிற, அனலும் இல்லாம இருக்கிற. இந்த சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வெதுவெதுப்பான சர்ச்சு. ஹலோ, எப்படிப்பட்ட சர்ச்சு? இன்னைக்கு நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கும்போது என் மனைவி கேட்டாங்க, இன்னைக்கு என்ன சர்ச்சு? லவோதிக்கேயா. அப்போது அனலும் இல்லை குளிரும் இல்லை, சும்மா வேடிக்கையாக சொன்னாங்க. அதுதானே கம்ஃபர்டபுளாக இருக்கும், குளிரும் இல்லை. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் வரும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எப்படி? ஆமாம், ரொம்ப சூடு வேண்டாம், ரொம்ப காற்று வேண்டாம். ஃபேனை கொஞ்சம் 3ல் வைங்க பாஸ்டர். 4-5 போச்சா குளிருது, ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூடாக இருக்குது. நாங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபேனை போட்டு தந்தாதான் நாங்கள் அப்படியே. கர்த்தர் தமக்கு தான் நேசிக்கிறவங்களுக்கு நல்ல நித்திரைய சபையில் கொடுக்குறார். அதனாலே ஒன்று ஃபேனை வேகமாக வச்சிடுறது, இல்லைன்னா கரண்டே ஆஃப் பண்ணி போட்டுறது. கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டோட இருந்தால் தான் என்ன ஆகுது, வார்த்தை காதுக்குள்ளே போகுது. கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருந்தே மனுஷன் பழகிட்டான்.
கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து பழகிறது. பைபிள் சொல்லுது, கழுகு தன்னுடைய கூட்டை என்ன பண்ணுமா தெரியுமா? கலைக்குமா. கழுகு குஞ்சு எல்லாம் கத்தும். இந்த அம்மாவுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. அழகா உயர்ந்து கழுகு எங்க வீடு கட்டும்? உயர்ந்த இடத்துல கட்டும் வீடை. எப்படி கட்டும் தெரியுமா? அழகா நேர்த்தியா, ஒரு நாள் 2 நாள்ல பல நாட்களாக அது அங்கங்கே போய் மரக்கிளைகளை எல்லாம் வாயில கவ்வி கொண்டு வந்து சேர்த்து வச்சு, அதுக்கு மேலே கொஞ்சம் பஞ்சு வச்சு, அதுக்கு முள் வச்சு அப்படி இப்படி பண்ணோம். இது ஒவ்வொரு லேயராக எடுத்துரும். பஞ்சை எடுத்து போடும்போது அடியில் இருக்கிற முள் என்ன பண்ணோம்? கழுகு குஞ்சுக்கு மேலே குத்தம். இப்போ கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஆகுது. அது சொல்லும், அம்மா முன்னாடி மாதிரி இல்லையே, என்ன பஞ்சு மெத்தையில் படுக்க வச்சாங்க, இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுது? குத்துது. கம்ஃபர்ட் ஜோனில் நான் இல்லை. கடைசியில் ஒரு நாள் இந்த தாய் கழுகு என்ன வந்து பண்ணோம்னா, கூட்டை கலைச்சே விட்டுரும். கழுகு கத்தும், உனக்கு பைத்தியமாமா பிடிச்சிருக்கு, நாங்கள் எவ்வளோ அழகா உயரமான இடத்துல, இங்கேருந்து பார்த்தா பீச் தெரியுது, இங்கேருந்து பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலை தெரியுது, இங்கேருந்து பார்த்தா மனுஷன் நான் சின்னதாக தெரியுறான். சில நேரத்தில் பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கும் போது அழகா இருக்குது. சில காரியங்களை அவரே அனுமதிக்கிறார். அப்போ என்ன தெரியுமா? புலம்புறோம், ஆண்டவரே இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? பஞ்சு மெத்தையில் இருந்ததெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. கழுகு ஏன் தெரியுமா கூட்ட கலைக்குது? நீ கடைசி வரைக்கும் சொகுசா இருந்தா உனக்கு பறக்க தெரியாது. கழுகு கூட்ட கலைச்ச உடனே இது ஐயோன்னு கத்திக்கிட்டு தொபுக்கடீர்னு கீழே விழ வரும்போது கழுகு என்ன பண்ணுமா? பறந்து வந்து தன்னுடைய செட்டைகளால் அதை எடுத்து திரும்பவும் மேலே பறக்குமா. மேலே கொண்டு போட்டு மேலே வந்துட்டு திரும்பவும் அந்த சிறகை எடுத்து சக்குன்னு ஒரு திருப்பிடும். திரும்பவும் சின்ன கழுகு என்ன பண்ணுது? கீழே வருது. அப்படிதான் அது என்ன பண்ணுது? பறக்க படிக்கிறது. நீ கடைசி வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டேன்னா நீ சொந்தமாக பறக்க முடியாது. கடைசி வரைக்கும் உன் வாயில் வந்து தான் என்ன பண்ணணும்? ஊட்டிக்கிட்டே இருக்கணும். சில நேரத்தில் கர்த்தர் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்க காரணம் என்னன்னா, சிலதை நாம் கற்றுக்கொள்ளுவதற்காக. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆனால் ஒரு நாள் நம்முடைய தலை கீழே விழ ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமுக்கு ஆதரவாயிருக்கிறார். அவர் கடந்து வந்து நம்மை தப்புவிக்கிறார். கீழே உள்றதுக்கு முன்னால அவர் செட்டைகளால, கழுகு தன்னுடைய செட்டைகளால சுமக்கிறது போல தேவரீர் ஒருவரே அவனை நடத்தினார். அல்லேலூயா. இப்ப அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிறதுக்கு தான் நிறைய பேருக்கு பிடிக்குது. எலியா நாட்கள்ல இப்படிப்பட்ட அனுபவத்தோடு இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். வெதுவெதுப்பா இருந்தாங்க. எப்படி தெரியுமா இருந்தாங்க? 2 நினைவோடு எப்படி இருந்தாங்க? குந்தி குந்தி. எப்படி இருக்கு? குந்தி குந்தி. ஆமா, பாகாலையும் போய் சேவிச்சிடுறது. நாங்க இஸ்ரவேலர் அல்லவா, அதனால ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் வாரது. ஹலோ, இங்கேயும் நல்ல பேரு, அங்கேயும் அவங்கள வந்து நம்ம பகைக்க முடியாது இல்லை பாஸ்டர். அதனால சில பலதை நம்ம என்ன பண்ணிடணும்? செஞ்சுதான் ஆகணும். அனலும் இல்லை. ஐயா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அனலும் இல்லை, வெதுவெதுப்பா இருக்கு. ஒன்று சாப்பிடும்போது எப்படி இருக்கணும்? கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் இல்லை? ஆமாம், கூலாக ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா ஹாட்டாக நல்ல சூடு ஆகாரம் சாப்பிடணும். சூடு ஆகாரத்தை ஆறி போய் சாப்பிட்டாலும், குளிர் ஆகாரத்தை ஆறி போய் சாப்பிட்டாலும் சொல்லுங்க எப்படி இருக்கும்? ஜீரணம் ஆகாது, ஃபுட் பாய்சன் ஆயிரும். அதான் கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கை எனக்கு ஒமிட் பண்ற மாதிரி இருக்கு, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவர் தன்னுடைய வாயிலிருந்து நம்மை வாந்தி பண்ணி போட்டா எப்படி இருக்கும்? லவோதிக்கேயா சபைக்கு சொல்றாரு, நீ சரியில்லை, ஒன்னு இப்படி இரு, இல்லைன்னா அப்படி இரு. எலியா அன்னைக்கு அப்படிதான் சொன்ன, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை, அப்படின்னா கர்த்தரை பின்பற்றுங்கன்னா சர்ச்சைக்கு வர்றது மட்டும் இல்லை, கர்த்தரை பின்பற்றுகிறதுன்னா அவருடைய வார்த்தைகளை அப்படியே செய்யணும். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். எந்த மட்டும் 2 நினைவோடு குந்தி குந்தி நடப்பீர்கள். சத்தமா பிரசங்கம் பண்றாரு எலியா. லவோதிக்கேயா சபைக்கு சொல்றாரு, ஒன்னு நீ அப்படி இரு, இல்ல இப்படி இரு. ரெண்டும் கெட்டானா என்ன பண்ணாத? சொல்லுங்க, இருக்காத. உன்னை நினைச்சாலே எனக்கு வாந்தி வருது. சில சொல்லுவாங்க, அதை நினைச்சாலே, அந்த ஸ்மெல் வந்துருச்சுனாலே. ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது எவ்வளவு கொடூரமா பயன்படுத்துறார். நல்ல கவனிங்க. அப்போ அந்த சபை எவ்வளவு துர்பாக்கியம் உள்ளது, ஆண்டவருடைய பார்வையில் அவலட்சணமா இருக்கு.
அந்த நிலையில நாம் யாரும் இருந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஆண்டவருடைய பார்வையில் அவரால் ஜீரணிக்கப்படுகிறவர்களாக, அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாக, அவர் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாக நாம் இருக்கணும். அவரால் ரிஜெக்ட் பண்ணப்படுறவங்களா இருக்கக்கூடாது, அவரால் ஒமிட் பண்ணப்படுறவங்களா இருக்கக்கூடாது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே சபைக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நீ என்ன நினைக்கிற தெரியுமா? நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிற, பரிதபிக்கப்பட்டவனா இருக்கிற. லவோதிக்கேய சபைக்கு சொல்றாரு, தரித்திரனா இருக்கிற, குருடனா இருக்கிற, நிர்வாணியமா இருக்கிறத அறியாம நீ என்ன தெரியுமா சொல்ற? நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நீ சொல்ற. ஹலோ, நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னிடத்தில் ஒரு குறையும் இல்லை, நான் அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறேன். ஒரு மனுஷன் அப்படிதான் வந்து சொன்னான் ஆண்டவர் சமூகத்தில், நான் வந்து தசமபாகம் கொடுக்குறேன், ஃபாஸ்ட் பண்ணுறேன், ஜோம் பண்ணுறேன், இன்னும் தூரத்தில் நிற்கிற ஆயக்காரனை போல நான் இல்லை, நான் அவனாக்கும் இவனாக்கும் அவளாக்கும் இவளாக்கும் எவனாவது அப்படி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொன்னா, பைபிள் சொல்லுவோம் நீதி எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? கந்தையா இருக்கு, அழுக்கா இருக்கு, அழுக்கா இருக்கு. ஆனா ஒருத்தன் தூரத்துல இருந்து சொன்னான், பாவியாகி என் மேல். லவோதிக்கேய சபை சொல்லிச்சு, என்கிட்ட ஒரு குறையும் இல்லை, நான் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், நான் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அல்ல கவனிங்க தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நாம உண்மையா போகும்போது நம்ம குறை தெரியும். ஏசாயாவுக்கு முதல்ல குறை தெரியவே இல்லை. அவர் ஷார்ட் பூட்டுன்னு பிரசங்கம் பண்றாரு, தீர்க்க தரிசனம் உரைக்கார். 6வது அதிகாரம் வரும்போது தான் சொல்றாரு, ஐயோ நான் அசுத்த உதடுள்ளவன், எனக்கிட்ட ஒரு குறை இருக்கு, குறை இருக்கு. எபேசு சபை வெளியில நல்ல சபை, ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இந்த பகல் வேளையில கர்த்தருடைய ஆவியான யாரோ ஒருவருக்கு சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ குறை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற, ஆனா என் மத்தியில் எனக்கு முன்னால நீ குறை உள்ளவனா தான் இருக்கிற. கர்த்தருடைய ஆவியானவர் யாரோ ஒரு உள்ளத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. செவி கொடுங்கள், செவி கொடுங்கள். ஆண்டவர் உங்களை நேசித்து இந்த வார்த்தையை பேசுறாரு. குறை இருக்கு. நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருந்தும் நீ என்ன சொல்ற? தரித்திரம் உள்ளவனா இருந்தும், குருடனா இருந்தும், நிர்வாணியா இருந்தும் எனக்கு ஒரு குறையும் இல்லை, தரித்திரம் இல்லைன்னு சொல்ற. ஆனா இந்த 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 சபையை குறித்து நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியம். இவ்வளவு கடினமா கர்த்தர் பேசிட்டு அடுத்த பகுதியில் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. சான்ஸ் கொடுத்து அவன் மனம் திரும்பின அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ரிவார்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியம். ஆண்டவர் அப்படிதாங்க, கர்த்தருடைய கேரக்டரே அதுதான். ஆண்டவர் நம்மளை குற்றப்படுத்தி காயப்படுத்தி குற்ற மனசாட்சியோடு இங்கிருந்து அனுப்புவதில்லை அவருடைய சித்தம். நீ மனம் திரும்பும் போது உன்னை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருடைய சித்தம். ஆமே, உன் நிலை இதுதான். நீ அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் இருக்கிற, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிற, தரித்திரனா இருக்கிற, குருடனா இருக்கிற. ஆனா நீ என்ன சொல்ற? நான் ஐஸ்வர்யவான் சொல்ற. ஏன் ஐஸ்வர்யவான் சொல்ற? எனக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் தேவனுக்கு முன்பாக தன்னை ஐஸ்வர்யமாய் காட்ட முடியாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவருடைய பார்வையில் யார் ஐஸ்வர்யவான்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழுகிற நீதிமான் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிற ஐஸ்வர்யவான். அதுல மாற்று கருத்தே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. சிம்ரனா சபைக்கு சொல்லும் போது சொல்றாருல்ல, நீ உண்மையிலேயே மக்கள் பார்வையில தரித்திரன், பணம் இல்லாம இருக்கிற, ஆனா என் பார்வையில நீ என்னவா இருக்கிற? ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிற. அப்படி இருக்கணும். அதனால பணம் சம்பாதிக்க கூடாது இல்லை, பணம் சம்பாதிக்கிறவர்கள் கூட ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. பைபிள் சொல்லுது ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்படுவது எவ்வளவு அரிதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? இது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஒரு ஐஸ்வர்யவான ஒரு மனுஷன் வந்தான் இயேசு கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதெல்லாம் நீ வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளு அப்படின்னு. அவன் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்து அதை செய்யறேன், இதை செய்யறேன், அப்படி செய்யறேன், என்கிட்ட ஒரு குறையும் இல்லை. ஆண்டவர் அவங்ககிட்ட அன்பு கூர்ந்து என்ன தெரியுமா சொன்னாரு? மகனே, உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. நாம சில நேரத்தில் நம்மகிட்ட குறையே இல்லைன்னு நினைக்கிறோம். நான் ஐஸ்வர்யவனா இருக்கிறேன்னு நினைக்கிறோம். ஐஸ்வர்யம்னா பணமும் இருக்கு, ஆஸ்தியும் இருக்கு, அந்தஸ்தும் இருக்கு. அதே நேரத்தில் சர்ச்சுக்கும் போறேன், நல்ல பிரேயர் பண்றேன், எனக்கிட்ட ஒரு குறையும் இல்லை. கர்த்தர் சொன்னார் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, மகனே உன்கிட்ட எனக்கு ஒரு குறை இருக்கு, நீ உனக்குள்ளது எல்லாத்தையும் என்ன பண்ணு? விற்று
விற்று யாருக்கு கொடு? தரித்திரருக்கு கொடு. பைபிள் சொல்ல அவன் ரொம்ப மனசுல கஷ்டப்பட்டு துக்கமா திரும்பி போனானா. இயேசு கிட்ட வந்துட்டு துக்கமுகமா போனது அவன் தான். அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகம் ஊசிக்க காதுக்குள்ள நுழைகிறதுக்கு விட அரிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒட்டகம் எவ்வளவு பெரிய மிருகம், ஊசிக்க காது எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப சின்னதா இருக்கும். அவ்வளோ கஷ்டம். அப்போ இவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படவே முடியாத ஆண்டவர் அப்படி கேட்கும்போது தான் சொல்றாரு, நான் ஐஸ்வர்யவான்களை பத்தி பேசல, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். இந்த பணம் தான் என்ன காப்பாத்தும், இந்த அதிகாரம் தான் என்ன காப்பாத்தும், இந்த பதவி தான் என்ன காப்பாத்தும் அப்படின்னு ஐஸ்வர்யத்துக்கு மேல ஒருத்தன் நம்பிக்கையா இருக்கிறான் பாரு, அவனை தான் சொல்றேன். அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்ல, என் தேவனால் கூடாததொன்றும் இல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் தேவனால் கூடாததொன்றும் இல்ல, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. இப்படி சொன்ன ஆண்டவர் அவருடைய ஊழியத்திலே ஒரு சம்பவத்தை செஞ்சு காமிப்பார். சகேயு என்ற ஒரு ஆயக்காரன், ஐஸ்வர்யவான் என்று சகேயுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவர் ரட்சித்தார். எப்படி தெரியுமா? அவன் வந்து இயேசுவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறான். வந்து அவர் வீட்டில், இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும், ஆண்டவரை பார்க்க வந்தவனுக்கிட்ட சொல்றாரு, நான் உன் வீட்டில், சொல்லுங்க, அவன் வீட்டில் தங்க கூப்பிடல. ஆண்டவர் நான் உன் வீட்டில் நான் வரணும். அவன் டகடகடன்னு கிளம்பி வந்து இயேசு அழைச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வார்த்தைகளை அள்ளி விடுறான். என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நான் என்ன பண்றேன்? நாலத்தனையா திரும்ப கொடுக்குறேன். என்னுடைய ஆஸ்தியில எதை பாதியை யாருக்கு கொடுக்குறேன்? அந்த ஐஸ்வர்யவான்கிட்ட சொல்லும்போது அவன் துக்கமுகமா போனான் பாருங்க. ஆனா சகையு தன்னுடைய வாயினால் அறிக்கை பண்றாரு, ஆஸ்தியில பாதி. ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு. எவரையும் ரட்சிக்க, எந்த ஐஸ்வர்யவானையும் ரட்சிக்க இயேசுவுக்கு லேசான காரியம். இவனும் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிறானே. இவன் யூத கோத்திரத்தில் பிறந்ததுனால இல்ல ஆபிரகாமுடைய சந்ததி, இவன் ரட்சிக்கப்பட்டதுனால ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்க, அப்போ அன்னைக்கு வரைக்கும் சகேயு கர்த்தருடைய பார்வையில் ஐஸ்வர்யவான் கிடையாது. என்னைக்கு அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததோ அன்றிலிருந்து கர்த்தருடைய பார்வையில் அவன் ஐஸ்வர்யவான். லவோதிக்கேயா சபை என்ன சொல்லுது? நான் ஐஸ்வர்யவான், நான் தரித்திரன் இல்லை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிற, நீ குருடனா இருக்கிற. உனக்கு எல்லாம், சிலர் பாருங்க எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க பாருங்க. நான் சொல்ல அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சிலட்டெல்லாம் அந்த வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை சொல்லவே முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் என்னது? அதெல்லாம் நான் தாழ்மையாக ஆண்டுடைய சமூகத்தில் சொல்றேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு மனுஷன் சொல்லுவான் அப்படின்னா அவனை கர்த்தர் உயர்த்துவார். எனக்கா எல்லாம் தெரியும், ஆதியாகமத்திலிருந்து எங்க வரைக்கும் தெரியும். அப்படி சொல்றவங்க வெளிப்படுத்துறதுக்கு பிறகு நிறைய வச்சிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா கூட்டி. எனக்கு அதுவும் தெரியும், எனக்கு ஆண்டவருக்கு தான் டைரக்ட் டீல். நான் டெய்லி அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவேன்? டீ குடிப்பேன், அவர் என்கிட்ட பேசுவார், நாங்கள் 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருப்போம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவான் இருக்கிறார்ல, அவரை போல இயேசுவிடத்தில் அன்பாவோ அவரை போல இயேசுவிடத்தில் நெருக்கமாவோ யாரும் வாழ்ந்தது கிடையாது. இயேசுடைய மார்பிள் சாஞ்சவர். ஆனால் பரலோக தரிசனத்தில் நிலையங்கி தரித்தவரா இயேசுடைய காட்சியை பார்த்த உடனே பைபிள் சொல்லுது, நான் செத்தவனை போலானே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் அவருடைய தோளுக்கு மேலெல்லாம் தோள் போட்டுட்டு, இன்னைக்கு அப்படி பொன்னி காலையில் வந்தார், இனி சாயங்காலம் வருவார். ஐயா, என் மாம்ச கண்ணால் நான் வாழும்போது அவரை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஐயா. இந்த வார்த்தை மூலமாக நான் என் கர்த்தரை அனுதினமும் இல்லை, எல்லா நொடியும் பார்க்க முடியும். அவர் வார்த்தையானவர். சும்மா கட்டுக்கதையெல்லாம் விடக்கூடாது, ஜனங்களை குஷிப்படுத்துறதுக்கு. அப்போ ஜனங்கள் நினைப்பாங்க, ஓ இந்த பாஸ்டரா, அவர் டெய்லி எங்கே போயிட்டு வர்றாரு? எங்கே போயிட்டு வர்றாரு? பரலோகத்துக்கு போயிட்டு வர்றாரு. டெய்லி போயிட்டு வர்றாராம். சரி, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீ குருடனா இருக்கிற, உனக்கு ஒன்றும் தெரியாது.
ஆனா நீ என்ன சொல்ற, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற. குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனே அப்படின்னு சொல்லிட்டு யாரை தெரியுமா கர்த்தர் சொன்னாரு? பரிசேயனை பார்த்து சொன்னார். இந்த பரிசேயர்கள் யாருன்னா வேத பிரமாணங்களை கற்றவர்கள், அவங்களுக்கு எல்லாம் தெரியும், மனப்பாடம் பண்ணவங்க. அவங்கள பார்த்து குருடருக்கு வழிகாட்டுகிற குருடனே அப்படின்னு சொல்றாரு. அதே வார்த்தையை தான் இங்க லவோதிக்கேயை பயன்படுத்துறாரு. நீ ஒருவேளை நல்ல பைபிள் படிச்சிருக்கலாம், பைபிள் காலேஜே போயிருக்கலாம், இல்ல டிகிரி வாங்கியிருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீ குருடனா தான் இருக்கிற. அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், வேத அறிவு இங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கணும். நம்ம சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இங்க வந்துருச்சுன்னா ஹெட் வெயிட் ஆயிரும். அது இங்க இறங்குனாதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அது கொடுக்கும். நான் படிப்புக்கு எதிராளி கிடையாது, நான் படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்றவன், எல்லாரும் படிக்கணும்னு சொல்றேன். ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா அது எங்கேயோ பிரச்சனையில போய் விடுது. குருடன். லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை, ஒண்ணு நீ வெதுவெதுப்பா இருக்கிற, நிர்பாக்கியமா இருக்கிற, நிர்வாணியா இருக்கிற. நிர்வாணம்னா என்ன தெரியுமா? அது நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரெஸ் போடாததான் நிர்வாணம், அவலட்சணம். நீ என்ன சொல்ற? நான் சம்பிரமமா இருக்கிறேன், நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீயா போட்டுக்கிற ட்ரெஸ் எனக்கு முன்னால அது அவலட்சணமா இருக்கு. இந்த நிர்வாணம் எதனால வருது? நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல முதல் முறையாக மனிதன் நிர்வாணியாக்கப்பட்ட இடம் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனை கர்த்தர் நிர்வாணியாக படைக்கவில்லை, தேவ மகிமையினால் அவரை மூடி இருந்தார். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எபிரேயர் 1வது அதிகாரத்துல மனுஷ பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவன் மகிமையினால ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார் தெரியுமா? முடிசூட்டி இருந்தார் மகிமையினால. ஆதாமை ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்த ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில அவன் கூட வந்து பேசுவார். மகிமையால் மூடப்பட்டிருந்தான். பைபிள் சொல்லுது, அவன் உண்மையில அவன் நிர்வாணியா இருந்த போதிலும் தான் நிர்வாணி என்பதை உணர்ந்து கொள்ள காரணம் என்னன்னா, மேல என்ன இருந்தது? மகிமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம் மூடி இருந்தது. நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனுக்கு, கிறிஸ்தவ மனுஷனுக்கு, தேவ பிள்ளைக்கு நிர்வாணம் மூடணும்னா தேவ பிரசன்னம் தான், கர்த்தருடைய இரத்தம் தான். ஆமென் சொல்லுங்க. இங்க இவன் நிர்வாணியா இருக்கிறான். பைபிள்ல வாசிக்கிறோம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் 9வது வசனத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நீ எங்க இருக்கிறேன்னு சொன்ன. அதற்கு அவன், நான் தேவதூருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். முதல் முறையா மனுஷன் நிர்வாணி என்கிறதை உணர்ந்த இடம் அவன் பாவம் செஞ்ச போது. பாவம் செய்யும் போது தேவ மகிமை அவனை விட்டு விலகுது. நான் உங்களுக்கு சரதை சபையை குறித்து சொல்லும் போது உங்களுக்கு சொன்னேன், சிம்சோனை குறித்து உங்களுக்கு பேசினேன். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் எழுந்திருந்தான். இங்க இவன் நிர்வாணி ஆக்கப்பட்டதற்கு காரணம், கர்த்தர் அவனை விட்டு விலகிவிட்டார். அவன் தேவனுடைய கட்டளை மீறின போது, தேவனுடைய கட்டளை மீறுகிற ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையில் நிர்வாணியா இருக்கிறான். தேவ பிரசன்னத்தை இழந்து நிற்கிறான். உனக்கு என்ன வேணும்னாலும் இருக்கலாம், இயேசுடைய பிரசன்னம் இல்லைன்னா தேவ சமூகத்தில் நிர்வாணியா தான் இருக்கிற. பைபிள் என்ன சொல்லுது? லவோதிக்கேயா சபைக்கு, நீ நிர்வாணியா இருக்கிற, குருடனா இருக்கிற. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும். முதல் பாயிண்ட், கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார். எழுதி கொள்ளுங்க, இல்லைன்னா மனசுல வச்சுக்கொள்ளுங்க. உன் நிர்வாணம், உன்னுடைய ஐஸ்வர்யவான், நீ ஐஸ்வர்யவான மாறணும் அப்படின்னா, தேவ சமூகத்தில் நீ ஐஸ்வர்யவான மாறணும்னா நெருப்பிலே புடமிட்ட பொன்னை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்ல. அப்படின்னா என்னன்னா, பொன்னை விட விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம். அக்கினியிலே போடப்படுகிற விசுவாசம், நெருப்பிலே போடப்படுகிற விசுவாசம், சோதிக்கப்படுகிற விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். ரட்சிப்பிற்கு ஏற்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். யாரை ஐஸ்வர்யவான் என்று வேதம் தீர்மானிக்கிறது என்றால், விசுவாசத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், விசுவாசத்தோடு கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க. எல்லாரும் இப்படி வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, உம்மை பற்றிய விசுவாசம் எனக்குள் ஆழமா இருக்கட்டும். சோதனை காலங்களிலும் உபத்திரவத்தின் காலங்களிலும் உம்மை மறுதலிக்காமல் இருக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. அவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறாங்கன்னா,
ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ளுவதற்கு என்ன கொடுக்கிறாரு? வெண் வஸ்திரங்களை என்னிடத்திலே வாங்கிக்கொள். இங்க பாருங்க, ஆதாம் நிர்வாணி ஆயிட்டான். ஆண்டுடைய வசனத்தை கை கொள்ளாம போனதுனால, நீ எக்கேடு கெட்டும் போடா, நான் சொன்னது நீ கேட்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை வெறுத்து விடவில்லை. பைபிள் அதே 3வது அதிகாரத்தில் சொல்லுது, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன், 3வது 11, அறிவித்தவன், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. 21வது வசனம் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அல்லேலூயா. லவோதிக்கேய சபைக்கு அதான் சொல்றாரு, நீ தேவ பிரசன்னத்தை இழந்து நிர்வாணியா இருக்கிற, இன்னைக்கு என் சமூகத்தில் நீ மனம் திரும்பி வந்தேன்னா நான் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இளைய குமாரனை பத்தி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அடிக்கடி நான் பேசுறது தான். நல்ல ஆஸ்தி உள்ள ஆளு இல்ல, தகப்பன்ட்டு பாதி ஆஸ்தியை வாங்கிட்டு போனான். அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? நான் ஐஸ்வர்யவான் நினைச்சான். நான் யார் பிள்ளை? ஐஸ்வர்யவான் பிள்ளை. ஆனா அவனுடைய நிர்பாக்கியம் எப்படி இருந்தது? தரித்திரனாக மாற்றப்பட்டான். அப்பா ஐஸ்வர்யவான் தான், ஐஸ்வர்யவானுக்கு பிறந்த பிள்ளை தான், கை நிறைய பைசா வச்சிருந்தவன் தான். ஆனா நிர்பாக்கியம் உள்ளவனாய், தரித்திரனாய், ஒரு பன்றிக்கு கொடுக்கிற சாப்பாடு கூட இல்லாம இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். ஆதாமுடைய நிர்பாக்கியத்திற்கு காரணம் என்னன்னா, தேவ சமூகத்தை போய் தூரத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். தகப்பன் சொல்லதை கேட்காம போன பிள்ளையும் சரி, தேவனுடைய கட்டளையை மீறின ஆதாமும் சரி, 2 பேரும் ஐஸ்வர்யத்தை இழந்து நிர்பாக்கியம் உள்ளவர்களாய், நிர்வாணிகளாய் மாற்றப்பட்டார்கள். நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போன இந்த இளைய குமாரன் திரும்ப வரும்போது பண்ணி மேய்ச்சிட்டு வந்தவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க ட்ரெஸ். தகப்பன் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? அவன் ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு புதிய உடைகளை கொடுத்தார். இந்த பகல் வேளையில் மனம் தெளிந்து புத்தி உள்ளவர்களாக தகப்பன் வீட்டுக்கு நீங்க திரும்ப வருவீங்கன்னா, மனம் திரும்புவீங்கன்னா, கர்த்தர் ரட்சிப்பின் சால்வை மறுபடியும் உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். அந்த வஸ்திரம் தான் நமக்கு முடியும். உண்மை, நல்லது. கரைபடாத வெண் வஸ்திரத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு லவோதிக்கேய சபைக்கு சொல்றாரு. ஆதாமுக்கு தோல் உடைகளை கொடுத்தவர். தோல் உடை எப்படி வந்துருச்சு சொல்லுங்க? தோல் உடை எப்படி வந்திருக்கும்? ஏதாவது ஒரு மிருகம் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? அடிக்கப்பட்டிருக்கும். எனக்காக உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் நம்முடைய வஸ்திரங்களை வெண்மையாக்குகிறது. ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்கிறத உங்களுக்கு பேசுறேன். லவோதிக்கேய சபை அவ்வளவு கொடுமையா பேசிக்கிட்டு சொல்றாரு, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு பாரு. எப்பவும் சொல்றது தான், இந்த சத்தம் உங்க காதுல கேட்குன்னா இது உங்களுடைய தருணம். அசட்டை பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. இயேசுவின் இரத்தத்தால கழுவப்படுங்க. உங்களுக்கு வெண்ணாடையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, கரங்களை உயர்த்தி, குருத்தோலை ஏந்தி, வெண் வஸ்திரங்களை உனக்கு என்னிடத்துல வாங்கிக்கொள் அப்படி சொல்லிட்டு நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு என்ன போடு? கலிக்கம் போடு. கலிக்கம்னா என்ன சொல்லுங்க? மருந்து போடு. ஆமா, கண்ணு வலின்னா என்ன பண்றோம்? கண்ணில் மருந்து போடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணுக்கு ஒரு மருந்து தாரனா, பார்வை அடையும்படி. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவார், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க ஆண்டவரே. ஒரு நாள் கண்ணு திறந்து பார்க்க வேண்டிய பிலேயாமுக்கு கண் அடைக்கப்பட்டது. கண் என்ன பண்ணப்பட்டது? அடைக்கப்பட்ட. அவனுக்கு கர்த்தர் கொடுத்த மருந்து என்ன தெரியுமா? சில மருந்து நல்லா கசக்கும், கஷ்டமா இருக்கும். அவனுக்கு கழுதை ஓடலை, கழுதை படுத்துருச்சு. பிலேயாமுக்கு கண்ணு தெரியல, கழுதை பேசுது. முன்னால நிற்கிறது யாருன்னு உனக்கு கண்ணு தெரியலையா? பிலேயாம் சொல்ல, கண் திறக்கப்பட்டவன். நம்ம கண்களை கர்த்தர் இன்றைக்கு திறப்பாராக, மனக்கண்ணை திறப்பாராக. குருடா இருக்கக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும் தெரியும்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறத விட, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி நிற்கும் போது ஆண்டவர் நல்ல பார்வையை தருவார்.
மனக்கண்ணை திறந்து வசனத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவார். தேவ ஆவியானவர் சபைக்கு இந்த பகல் வேளையில் சொல்றாரு, உன் நிர்வாணத்தை மூடுவதற்கு நான் வெண்வஸ்திரம் தருவேன். மனம் திரும்பினா உன்னை நான் ஐஸ்வர்யவனாய் மாற்றுவதற்கு உனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா நான் உன்னை ஐஸ்வர்யவனாக மாற்றுவேன். கண்ணுக்கு கலிக்கும் போடு 19வது வசனம் சொல்லு, நான் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை என்ன பண்ணுறேன், கடிந்து கொண்டு, ஆகையால் நீ ஜாக்கிரதையா மனம் திரும்பு. நான் என் பிள்ளைய தான் அடிச்சுட்டு இருக்கிறேன், வேற ஒருத்தனை அடிக்க முடியாது. இன்னைக்கும் சபையை கர்த்தர் நேசிக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். லவோதிக்கேயா சபை எவ்வளவு எவ்வளவு கொடுமையான பாவம் இதை செஞ்சு. ஏன்னா சரித்திரம் சொல்லு, அந்த சபைக்குள்ள உண்மை கிறிஸ்தவர்களே கிடையாது. எல்லாம் தெரியும் அவனுக்கு, பாரம்பரியம், சும்மா வருவான் போவான், பேருக்கு பந்தா, பணம் வச்சிருப்பான், அதிகாரம் வச்சிருப்பான், புகழ் வச்சிருப்பான். ஆனால் இயேசு இல்லை, இயேசு இல்லாத வாழ்க்கை. அது சொல்றாரு, கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதை என்ன பண்ணு, மனம் திரும்பு. எல்லாரும் சொல்லுங்க, மனம் திரும்பு. சத்தமா சொல்லுங்க, மனம் திரும்பு. பைபிளில் இருக்கிற பவர்ஃபுல் வேர்டு மனம் திரும்பு. எச்சரிப்பு மட்டும் இல்லை, நமக்கான ஒரு வாய்ப்பு. மனம் திரும்பு சொல்லிட்டு 20வது வசனம் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று, வாசற்படி எங்க இருக்கும்? டோருக்கு உள்ள இருக்குமா, டோருக்கு வெளியே இருக்குமா? இன்னைக்கு நிறைய சபைகளில் கர்த்தர் இல்லை, வெளியே நின்று தட்டுறார். லவோதிக்கேயா சபையில் கர்த்தர் இல்லை, வாசற்படியில் நின்று தட்டுறார். வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு வெளியில் ஒரு பிச்சைக்காரன் இருந்துட்டு இருந்தானா. வெளியிலே இருக்கும்போது ஒரு ஆள் வந்து கேட்டாராம், ஏன் உன்னை உள்ள அனுமதிக்கல, யாருமே என்னை உள்ள ஏற்றுக்கலை, வெளியே போன்னு சொல்கிறாங்க. சரி, என்னை விசாரிக்க வந்திருக்கிற நீர் யார்? அவர் சொன்னாரா, நான் தான் இயேசு. அப்போ உங்கள் பேரை சொல்லி தானே சர்ச்சு நடத்துகிறாங்க, என்னையே வெளியே விட்டுருக்குறாங்க, உள்ள நான் இல்லை. அப்போ யாருக்கு ஆராதனை பண்ணுறாங்க? அப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தர் சொல்கிறார், வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். நான் சபைன்னு சொல்லுவது கட்டடம் அல்ல, நம்மை ஆராய்ந்து பார்க்கணும், நிதானித்து பார்க்கணும். எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா, இல்லை வெளியே நின்று இன்னைக்கும் தட்டிக்கிட்டு இருக்கிறாரா? ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? செக் பண்ணி பாருங்க, இயேசு உள்ள இருக்கிறாரா, இல்லை வெளியே நின்று தட்டுறாரா? லவோதிக்கேயா சபைக்கு சொல்ற ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நான் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறேன், நான் தட்டிக்கிட்டு இருக்கிறேன். நீ கதவை திறந்தா அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன்னா, ஃபெல்லோஷிப், சாப்பிட்றது இல்லை, ஃபெல்லோஷிப், ஐக்கியப்படுவேன். நீ திறந்தாதான் வருவேன், நீ அலோவ் பண்ணாதான் வருவேன். நீ அலோவ் பண்ணாம ஒன்று வரும். என்ன வரும்? திறந்த வீட்டுக்குள்ள எது வரும் சொல்லுங்க? பிசாசு, திருடன், அவனும் வந்துடுவான். அவனை நீ கூப்பிடவே தேவையில்லை, திறந்து வச்சா போதும். ஆனால் ஆண்டுடைய குணாதிசயம் தட்டுவார். நீ அலோவ் பண்ணாதான் வருவார், உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். வந்து நான் உனக்குள்ளதான் இருப்பேன் சொல்ல மாட்டார். நான் தட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீ அலோவ் பண்ணா உனக்குள்ள வந்து வாசம் பண்ணி உன்னை பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னுடைய போஜனம். அப்படி சொல்லிட்டு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மனம் திரும்புறவனுக்கு கொடுக்குறாரு பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காருகிறதற்கான வாய்ப்பு. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? லவோதிக்கேயா சபையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதில் நம்முடைய காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறோமா? நிர்வாணியா இருக்கிறோமா? ஆண்டுடைய பார்வையில் குருடனா இருக்கிறோமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு விசுவாசம் வரட்டும், விசுவாசம் வரட்டும். என் கண்ணுக்கு கலிக்கம் போடுங்க ஆண்டவரே, மருந்து போடுங்க, மருந்து போடுங்க, மருந்து போடுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க விரும்புறேன்? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இயேசுவும் வாசல் அருகில் கதவை தட்டுறாரு. நீ திறந்தா உள்ளே பிரவேசிப்பார். இன்னொரு அர்த்தத்தில் இதை சொல்லணும்னா, இயேசு வாசல் அண்டையில் வந்து விட்டார். அவருடைய வருகை ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. இது தருணம், நீ மனம் திரும்புவதற்கு கர்த்தர் கொடுக்கிற தருணம்.
ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையா நான் ஏசப்பாவுக்கு என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்துங்க. 7 சபைகளை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் பேசினார். நம்மோடும் கர்த்தர் பேசி இருக்கிறார். மனம் திரும்ப மனம் உள்ளவர்கள் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கிறது போல நான் உம்மை நேசிக்க உம் சமூகத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுங்கள். கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடுமுற்றார் உறவினர். கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடுமுற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகரேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே. இன்னைக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். 7 சபைகளை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். மனம் திரும்பாத பட்சத்துல விளக்கு தண்டை எடுத்து போடுவார். மனம் திரும்பாத பட்சத்துல கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். மனம் திரும்பாத பட்சத்துல உன்னை கர்த்தர் நொறுக்கி போடுவார். இன்னைக்கு ஒரு தருணத்தை தருகிறார். என் ஜனமே நீ மனம் திரும்புவா என்றார். பிதாவுடைய சிங்காசனத்தில் நான் ஆளுகை செய்வது போல என்னோடு கூட நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பார்வையில் நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கக்கூடாது, நிர்வாணியா இருக்கக்கூடாது, தரித்திரனா இருக்கக்கூடாது, குருடனா இருக்கக்கூடாது. என் கண்கள்ல கலிக்கம் போடுங்க ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் கொடுக்கிற நீதியின் வஸ்திரம் வெண் வஸ்திரத்தை தரிப்பிக்கிறவனாய் தரித்துக் கொள்ளுகிறவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். மனம் திரும்ப ஒப்புக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 7 சபைகளை குறித்து நாங்கள் தியானிக்க வைத்து நாங்கள் சபையாராக எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே எங்களிடத்தில் ஏதாவது குறைவுகள் இருந்தால் எங்களை மன்னித்து நாங்கள் மனம் திரும்பி உடைய சமூகத்தில் வரும்படி எங்களுக்கு கிருபை தாரும். உடைய நாமத்தை உயர்த்த கிருபை தாரும். எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் பாதுகாப்பு சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.